Welcome back to STBG நம்ம ஐயோ ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு STBG நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தா ஆர்க்கு அதுவும் இதுவில் அல்டிமேட் விளையாட போகிறோம் காய்ஸ் ஷார்ட்டாக சொன்னோம் என் சேனலில் ஆக்சுவலி STBGஆர்கே கேமிங்னு நிறைய இருந்திருக்கு மொத்தம் 2 சேனல் அதுமாரி வச்சுருந்தேன் ஆனால் எல்லாம் கோவிந்தா கோவிந்தா வெங்கடரமணா அதுமாரி ஆயிடுச்சு கைஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இன்னொரு STBGஆர்கே கேமிங்னு உருவாக்குறோம். ஓகே, இதுக்கு கன்ஃபார்ம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். இன்னைக்கு நம்ம ஆட்டத்தை இப்போ தான் பார்க்க போகிறீங்க. ஓகே, ரெடி? டைனோ கேரக்டர் ஃபுட் ரெயின் இது இவ்வளோ இருக்கக்கூடாது. ஒரு 500 வச்சு. ஐயோ 3000மா கைஸ். இன்னைக்கு ஆட்டத்தை மட்டும் பாருங்கள். ஸ்டார்ட் கொடுத்தாச்சு. உள்ளே போகிறோம். இது வாய்ஸ் கேட்குமாங்க? இது மாதிரி வந்துனே இருக்கும். கொஞ்சம் இதுவும் மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த ரெக்கார்டர் வேறு கொஞ்சம் எனக்கு தெரியல. இந்த ரெக்கார்டர் ஆனால் என் ரெக்கார்டெலாம் நல்லா தெரியும். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கேமரா வியூல நல்லா இருக்கும்னு நம்புகிறேன் கைஸ். வெயிட் பண்ணுங்க கைஸ், வந்துட்டேன். இப்போ அந்த டிலாப்பாவை வச்சுட்டு கொய்யால பெட்டரா பிடிக்கலாமா கைஸ்? அதுக்கு நம்ம லெவலப் ஆகணும். ஓகே, நம்ம லெவலப் ஆகிட்டு வந்து பார்த்துருவோம். வாட்டர் கைஸ் செம்ம கிராஃபிக்ஸு. நம்ம போன சேனல் இது டெலிட் ஆன சேனலில் ஆர்க்கு 2 ஷோ அது இதெல்லாம் பிடிச்சி வீடியோ போட்டுருப்போம். நல்லா சப்போர்ட் கொடுத்தீங்க அந்த சேனலில். அதேமாதிரி இந்த சேனலுக்கும் சப்போர்ட் கொடுங்க கைஸ், ப்ளீஸ் கைஸ். இப்போ நம்ம காலியாக போகிறோம். என்ன கைஸ் முன்னாடி தூக்கின்னு இருக்கு கைஸ், பார்த்தீங்களா? மேலே அதிகம் வச்சுட்டு ஐயோ இதெல்லாம் இல்லை கைஸ். தெரியாம ஏதோ வாங்கிட்டேன். இருங்க, வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணுங்க. அதே இதுக்கு வந்தாச்சு. ஆனால் என்ன திரும்ப அங்கேயே ஸ்பானாகி விட்டுருக்கானுங்க. இப்போ நம்ம எக்ஸ்ப்ளோர் மட்டும் தான் செய்வோம். அதுக்கு 10 லெவல் ஆகணுமே. பார்ப்போம் என்ன கதிங்க. மாதிரியே இருக்கும். நான் எப்படி இருக்கும் அழகாக இருக்கும். நான் ஏய் அதை பிடிக்க என்னடா இது ஆனவனும் வந்துட்டே இருக்கு. லாஸ்ட்டு ஸ்லாட்டில் வச்சுட்டு டேம் பண்ண முடிஞ்சா பண்ணு. எவ்வளோ ஏறுதோ அதை பொறுத்து தாங்க இருக்குது டேம் பண்ண. ஐயோ எங்க இது? வாடா எச்சி என்னடா போகிற? டேய் ஃபுட் எத்தனை இருக்காங்க. வெயிட் பண்ணுறேன். இருங்க வந்துட்டாங்க. என்னன்னு தெரியலையே. ஓ எலும்பு உடஞ்சிச்சா? செத்தா சார்
வெயிட் பண்ணுறேன். இச்சி மேலே ரைட் ஹேண்ட் சைடு டாப்பில் பாருங்க. எலும்பு வந்த மாதிரி காட்டுங்க. டேய் என்னடா பண்ணணும்? டேய் இதை அமுகணுமா? தெரியாது. செத்துரு கோ கோ இப்போ பாருங்க. இப்போ பாருங்க அந்த காளியோட ஆட்டத்தை. இதில் நியூ சர்வர் தொட்டுட்டே இருக்கேன் கைஸ். நான் வேற ரீச் பண்ணுறேன் லொக்கேஷன். ஓகே இப்போ நான் சொன்ன இடத்துக்கு ஸ்பான் ஆயாச்சு. எனக்கு லூட்லாம் இப்போ முக்கியம் இல்லை. எனக்கு இப்போ லெவல் அப் மட்டும்தான் கைஸ் ஆகும். லாஸ்ட்டில் பார்ப்போம் வீடியோ கடைசியில். இதில் பிடிக்கலாமா? லூட் யார் இருக்கா? இது கும்பல் இருக்கு கைஸ் நம்பிட்டுருங்க. அவங்கள வச்சு பறக்க விட்ருவான் அவனுங்க. அடங்கொய்யல ஏய் ஓய் என்னடா வேண்டியே பண்ணிங்களாடா நீங்கள் ஒன்றும் நான் கைஸ் வாட்டி பெரிய ரேஞ்ச் ஷோ பார்க்குறேன். இதுல ப்ரூட்டோ ஸ்டார்டிங் இதுலேயே பார்ப்பேன். நான் அழிச்சு பார்க்குறேன். சரி ப்ரூட்டோ இருக்கான். நான் டேம் பண்ணி எப்படி எடுத்துன்னு போச்சு போடலாம். எங்கே இருக்கும்? கிராஃபிக்ஸ் சூப்பராக இருக்குது கைஸ். ஆனால் எங்கங்க இது இருக்கணுமா ஒழுங்காக தெரியல. ஆக்சுவலி ஒழுங்காக தெரியல. ஏன்னா ரொம்ப ஹை கிராஃபிக்ஸாக கொடுத்துருக்காங்களா. இந்த இடம் தான் அதா அப்படின்னு. சரி சரி இங்கே ஒன்று இருக்கும். Usually found in the deepest parts of the water around the island, Ammonitena multiamicus has a strange relationship with the other creatures of the deep. It must do something beneficial for them, since every nearby sea creature defends Ammonitena when it is attacked. What this distinct seems fairly unremarkable by the island standards. Oncorhynchus grexleria is a generally passive fish. Its main form of protection is swimming in a large school. Oncorhynchus does not like conflict and generally swims away from anything larger than itself at very high speed. Daeodon comidentinus is the largest known species of Entelodon and a omnivorous family of ancient mammals that are sometimes referred to as helminths. Even though Daeodon has as many similarities to modern hippopotamidae as it does to swiner, I found that to be a suitable nickname. Daeodon is as mean as it looks, and any survivor who wanders too close will find that out the hard way. As an omnivore with a voracious appetite, Daeodon scavenges, forages, and hunts to survive. It has little qualms when it comes to its diet, and that has helped it thrive on the island's harsh tundra. Its temper hasn't hurt either, as many would-be predators would rather seek out less vicious prey. Many tribes have made excellent use of Daeodon packs within their war parties, not only because of its fierce nature, but due to its extraordinary ability to rapidly heal itself. I've theorized that this healing factor is why it seems to have such a high metabolism, though what is particularly extraordinary is its capability to share this benefit with nearby creatures. I've even heard some survivors. Guys, பேசுறது கரெக்டா விட்டது. இப்போ நம்ம அங்க போறோம். வாங்க அந்த அங்க ஒரு 2 இருக்கும் गाइस. அந்த 2 எடுத்துட்டு லெவல் அப் போட்டுட்டு அடுத்து என்ன வேட்டி ஆரம்பிப்போம்னா ட்ரைக்கு பிடிச்சலாம் गाइस. அது மைக்கம்பலாம் அன்லாக் ஆயிடும். அதுக்கு தேவையான பொருளாக செய்யணுங்க. என்ன பண்ணுறது? ஒரு ட்ரைக் தானே, 2 ட்ரைக்கா கைஸ்?
கைஸ் மாச்சாக்கு இருக்கான். இவனை பிடிக்கிறோம் கைஸ். இவனை ரைட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இவனுக்கு அப்படியே லெவலாக போட்டு விட்டுடலாம். லாஸ்ட்டு 2 ஸ்பீடு லாஸ்ட்டு இதில் வைக்கணுமா? விஷயம் 26 வந்துச்சு கைஸ். ஏய் என்னடா வரல? சத்தம் கேட்கணுங்களா? மறந்துச்சு. ஓகே இப்போ இவங்கிட்ட போயிட்டு என்னது ஃபிஷ் மீட்டா? ஓ இவன் கேட்குது என்னது ஃபிஷ் ஃப்ரை மீட்டா? என்னடா கேட்குறேன்? ஃப்ரைங் ஃபிஷ் மீட்டா? ஓட நீ கேட்குறதுதான் கொடுக்கணுங்களா? நான் கிடையாது, மறந்துட்டேங்க. பிசியில் இது மாதிரி தான் டேப் பண்ணுவாங்க. கார்போனமஸ் பிகோமஸஸ் தான் டேம் பண்ணிடலாம். இங்கே தான் இருக்கும் அந்த எக்ஸ்ப்ளோர் நோட்டு. எங்கே போச்சுன்னு தெரியல கைஸ். எவ்வளோ இருட்டாக இருக்கு பாருங்க. நார்மலாக இருக்குல்ல, இது மாதிரிலாம் இருக்காது. லேகும் ஆகுது இந்த இடம். இப்போ பாருங்க கைஸ். ஐயோ இருங்க, மேலே எவனா நடந்து போனா? யாரா நீ தம்பியா? அதான் இங்கே ஒரு எக்ஸ்ப்ளோர். எங்க இருக்கு இது இருக்கு. I'm not sure why, but the giant scorpions I've seen on the island are far more disturbing than most of the dinosaurs. Rather than simply kill its prey, Pulmonoscorpius gigantus injects its victims with tranquilizing poison, then eats its unconscious prey alive. This subspecies has a large pair of pincers that seem connected to the same toxin sacs as the tail. I've never seen another scorpion that has this adaptation, but I've never seen another scorpion that's larger than I am either. Trying to tame a monster like Pulmonoscorpius gigantus sounds like a crazy idea, but I suppose among the bottom of the island's dinosaur food chain is a small herbivore called Pegomastix fructurator. It is content to spend all day alone, gorging itself on far more food than you might reasonably expect for a creature of its tiny stature. Its beak appears perfectly evolved for collecting food from plants while avoiding the indigestible fibrous strands. Pegomastix is likely to ignore any nearby creature and continue foraging, unless it's attacked, at which point it turns into a very aggressive, though... என்ன கைஸ் ஆச்சு? ரொம்ப சத்தமாக இருக்குது கைஸ், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. 1000 போதும். ஓகே, டைனோ ரேட்டு தான் கைஸ் இது. அடுத்து இப்போ நம்ம டைனோ டேம் பண்ண போகிறோம். அதனால் டைனோ ஃபுட்டு டைனோ வர மாதிரி. இன்னும் இது மட்டும் கரெக்டாக இருக்குது தெரியலையே. சரி, இப்போ கொஞ்சம் சத்தம் வச்சுக்கலாம். கைஸ் சேவாக இருக்கணும். ஓகே கைஸ், என்ன ஆச்சுன்னு பயன்ட்டேன்.
கிரேட் கேம். நாட் நவ். ஓகே 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 ஓகே. இப்போ ஸ்பீடு மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு தேவையானது இது இது அடுத்து. ஏய் என்ன இது? கைஸ் ஓகே ஓகே. ஃபஸ்ட்லாம் 5 வரைக்கும் தான் இருக்கும் கைஸ். ஒன்றும் ஒரே ஒரு லெவல் தான். இப்போ மை காம்பு அன்லாக் பண்ணோம். பவ்வு மை காம்பு என்கிராம் இதா பவ்வு ஆட்சட்டே அன்லாக் பண்ணல இது வரைக்கும். அடுத்தது இது. அடுத்து என்ன? பவ்வு மை காம்பா. ஏய் கைஸ் இது என்ன கைஸ்? கொஞ்சம் தள்ளத்து கஷ்டமாக இருக்குது. போலா யூஸ் ஆகும். ஐயோ கைஸ் இது ரொம்ப என்ன சோதிக்குது. இது தள்ளவே முடியல. இது வேலை சும்மா சும்மா தள்ளக்குது. ஏய் அழுத்த வண்டி தான் இருக்குது ஃபோனை. போலா பேரஸாரோடைய சேனலு. ஒன்றும் ஒரே ஒரு லெவல் தான் கைஸ். பவ்வே வாட்ஸ்அப்பு. டேய் என்னடா நீங்கள்? பவ் அன்லாக் பண்ணியாச்சு கைஸ். அடுத்து பிஎம்இ நம்ம பிஎம்இ அட்டெம்ப் பண்ண வாய்ப்பு இருக்கு. அடுத்தது இது. அடுத்தது என்ன? ஏய் கைஸ் என்ன கைஸ் இது? ஏய் காண்ட எத்தாத நீ கைஸ். இவ்வளோலாம் காண்ட எத்தக்கூடாது கைஸ். அதுக்குன்னு ஓகே ஓகே ஓகே. நில்லு நில்லு. எங்கே போகிறா? ஐயோ ஐயோ இது வேணாம் வேணாம் வேணாம். ரொம்ப சோதிக்கிறாங்கய்யா. எப்படி இப்போ ட்ராங்கி அன்லாக் பண்ணுது? ஏய் என்ன நீ? ஐயோ அதுக்கு சர்ச்சே பண்ணிடலாம். டி ஆர் ஓகே டன். ஓகே 21 லெவலில் இருக்கும் அது. ஏய் கைஸ் ட்ரையாங்கிள் ஷேப்பில் கொடுமாரு. ஓ பிசியில் இருக்க ட்ரையாங்கிள் ஷேப் இதுவே எடுத்துன்னு வந்துட்டாங்களா இதில்? கைஸ் தள்ளவே முடியல. ஐயோ கைஸ் வெயிட் பண்ணுங்க.